Hi guys, welcome back to ஒரு வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபேமஸான யூடியூப் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான கேள்வி. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ரெஸ்பான்ஸில் எப்படி இருக்கு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் கேட்டகரிலாம் பார்க்காம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தோ ஒரு 90s அந்த மாதிரியா ஒரு ஏஜ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் ஃபேக்காக யார் இருந்தாங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக யார் இருந்தாங்க அதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த கண்டுபிடிச்சின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலே கட் வச்சிருப்பேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிக் பாஸ்லேருந்து என்ன கற்றுனீங்க அதெல்லாம் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிஹேவியரு, ஸோ இப்போ என்னென்ன பேசுகிறாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கற்றுக்கினாங்களாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் வேறு இவங்க ஜென்ரேஷன் வேறு, அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க. ஸோ எபிசோடெலாம் வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா எபிசோடெலாம் பார்க்கல. ஸோ குறிப்பிட்ட ஒரு சில எபிசோடெலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த மிஸ் பண்ணுறீங்க பிக் பாஸில் வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வாய்ஸ் அண்ட் ஸ்மால் பாக்ஸ் வாய்ஸை மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் அந்த இடத்தையும் மிஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிலாம் குடிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் முன்னாடியே யார் ஜெயிப்பாங்க தெரியுமா கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஸோ அர்ச்சனா வின் பண்ண இருப்பாங்கன்னு நினச்சேன், மாயா வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், தினேஷ் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஸோ அதுதான் எனக்கு தெரியல ஒழுங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. ஸ்ட்ராங் யாரும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே. ஸோ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எமோஷ்னலாக தள்ளும், அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்காக வரவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கேட்டிருக்காங்க. அந்த ஃபேவரட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமாக ஒரு இவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடுறாங்க. மக்களுக்கு என்ன சொல்ல இல்லாமல் கேட்டிங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ்லாம் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் இருந்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திருத்திக்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பிரதீப் இஷ்யூ அதெல்லாம் பற்றி ஒன்றுமே கேட்கல. ஸோ அந்த யூடியூப் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் இஷ்யூவை பற்றி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாபா பேசி நெக்ஸ்ட் வீடியோ.